பிரைஸ் த லார்ட். தேவன் வந்து தாழ்மையான இருதயமே தேவன் தங்கும் பாத்திரம். ஸோ நம்ம தாழ்மையாக இருக்கணும். நம்ம வந்து எப்போவுமே தாழ்மையாக இருக்கணும். நம்மளுடைய படிப்போ, நம்மளுடைய நாலேஜோ, நம்மளுடைய ஸ்கில்லோ ஒன்றுமே இல்லை. நம்ம எப்போவுமே தேவனுக்கு முதலிடம் கொடுக்கணும். எல்லா விதத்துலேயும் அவரை மட்டும் நம்ம நோக்கி பார்க்கணும். சரிங்களா? ஸோ பெருமையுள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவருக்கோ கிருபை அளிக்கிறார். ஸோ தேவன் வந்து தாழ்மையை தான் எதிர்பார்ப்பார். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது எல்லா விதத்துலேயும் ஒரு தாழ்மையோடு இருக்கணும், உண்மையாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது தேவன் நம்ம வாழ்க்கையில் மகிமையான காரியங்கள் செய்வார். அவர் நம்ம இருதயத்தில் வாசம் பண்ணுவார். ஏன்னா தேவன் தங்க பாத்திரம் எப்படி இருக்கணும்னா தாழ்மையான இருதயமாக இருக்கணும். அப்படி தாழ்மையான இருதயமாக இருந்தால் தான் தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுவார், மகிமையான காரியங்கள் செய்வார், அற்புதங்கள் நடத்துவார், இதுவரைக்கும் இல்லாத மகிமையான காரியங்கள் செய்வார். தேவன் தங்க பாத்திரமாக இருப்போம். ஆமேன்.